இன்றைய டிவோஷன் ஆலயத்தை கட்டிய எஸ்ரா. வசனம் எஸ்ரா 8:23. இதோட நம்ம மைய வார்த்தை எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினீர். எஸ்ரா அப்படிங்கிற புக் பைபிள்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்ரா அரசாங்கத்துல ஒரு உயர் பதவியில இருந்தவர். அருமையான ஒரு ஆசாரியன். வேதத்தை வாசிக்கவும் ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திய ஒரு ஆசாரியன் எஸ்ரா. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி தீர்க்கதரிசிகள் அவருக்கு சொல்றப்ப அவர் உடனே அந்த தேசத்திற்கு போக புறப்படுறாரு. எஸ்ரா தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவும் சகல பொருட்கள் கிடைக்கும் படிக்கும் உபவாசித்து ஜெபித்தாரு. அது மட்டும் இல்லாம வழியில சத்ருவை விலக்கி அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டார். ஏன்னா தேவனை தேடுகிற எல்லார் மேலும் அவர் இருக்கிறார் என்று ராஜாவுக்கு அவர் ஆல்ரெடி சொல்லி இருந்தனால இந்த உதவியை கேட்க வெட்கப்படுறாரு. ஆகையால் ராஜாவிடம் உதவி கேட்க அவர் விரும்பல. ஆகையால் மனுஷர் உதவிய நாடாம தேவ உதவிய நாட அவர் உபவாசித்தாரு. தேவன் அவர் ஜெபத்தை கேட்டு ஆலயத்தை கட்டி முடிக்க அவருக்கு உதவினாரு. வேதத்துல பார்த்தோம்னா எஸ்ரா நெஹேமியா அப்படிங்கிற புஸ்தகம் அடுத்தடுத்து இருக்கிற ஒரு புஸ்தகம் பைபிள்ல. நேரம் கிடைக்கிறப்ப நீங்க இதை வாசிச்சு பாருங்க. நெஹேமியாவும் எஸ்ராவை போல தேவ மனிதர் தான். ஜபத்தோடு எதையுமே செய்கிறவர் தான் நெஹேமியா. தேவ ஜனத்தை குறித்து கரிசனை உள்ளவர், தேவனை தேடுவதில் கவனம் உள்ளவர். ஆனா ராஜாவினிடத்துல கடிதம் வாங்கி கொண்டு அவருடைய வேலைக்கு தேவையான மரங்களை கொடுக்கிறபடி வனத்து காவலனாகிய ஆசாபுக்கு கட்டளையிடுறபடி அவர் கேட்டுக்கொள்றாரு நெஹேமியா. அலங்கத்தை மட்டுமே அவரால் கட்டி முடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா தேவனை மட்டுமே தேடிய எஸ்ராவினால் ராஜாவின் உதவியை நாடாத சிபாரிசு கடிதம் மேல் கவனம் வைக்காத எஸ்ராவால தேவாலயத்தை முழுக்க கட்டி முடிக்க முடிஞ்சிச்சு. தேவனுடைய ஆலயத்தை அலங்கரித்தவர் எஸ்ரா. தேவன் எஸ்ராவை கொண்டு மகிமையான காரியங்களை செய்தாரு. ஆமா, சிபாரிசுகளும் நமக்கு சலுகைகளும் நம்மளை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டுமே செயல்பட வைக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். சிபாரிசு எதுவும் வேணாம், பெரிய மனிதர்களுடைய ஒத்தாசை வேணாம் அப்படின்னு தேவனையே நம்பி உபவாசித்து நம்ம செயல்பட்டா கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். அன்பானவர்களே, இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி தவித்து மனிதரிடம் உதவி கேட்க வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களை அப்படியே தாழ விட்டு வேடிக்கை பார்ப்பவர் நம் தெய்வம் அல்ல. வெற்றி வேண்டுமா அப்படின்னா கடினமான காரியத்தை செய்ய சொல்பவரும் நம் தேவன் அல்ல. காசும் செலவழிக்க வேணாம், யார் முகத்தையும் ஏக்கத்தோடு பார்க்க வேணாம். ஒன்றை மட்டும் செய்யுங்க. உங்க வீட்டில் உள்ள அறையின் கதவை பூட்டி உபவாசித்து கருத்தா அந்தரங்கத்துல ஜெபிங்க. உங்களை கைவிடாத தேவ அன்பு உலகத்தார் உங்களை கண்டு வியந்து போகிறபடி வெளியரங்கமா அவர் பதிலளிக்கிறவர். ஆபத்து காலத்துல இல்ல துயர நேரத்துல ஒரு மனுஷனை தேடி மோசம் போனவங்க நம்மள அநேகம் பேர் இருக்கலாம். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. அவர்தான் நம்முடைய தேவன். அவர் நமக்கு திட நம்பிக்கை தருகிறவர். இப்ப சொல்லுங்க, தேவ நேரத்துல நீங்க யாரை தேட போறீங்க? இனிமேல் உலக ராஜாவையா இல்ல ராஜாதி ராஜாவையா? தேவனே, உம்மை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தாரும். ஆமேன்.